Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ நம்ம வந்து காயின் வச்சு ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். சுகர் பீட்ஸ், நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ், லக்ஷ்மி காயின், ரெட் கலர் ஸ்டோன், ரெட் கலர் திலகம் சிப் ஸ்டோன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் வந்து குவாலிட்டியாக கிடச்சிச்சின்னா போடுங்க, அப்படி இல்லைன்னா சுகர் பீட்ஸே யூஸ் பண்ணுங்கள். பாட் நெக் போட போகிறோம். இந்த வளைவுக்கு வந்து தனியாக கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் திரும்ப இந்த வளைவுக்கு வந்து நம்ம போடணும். கட் பண்ணி போடுறப்ப தான் அந்த வளைவு வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். கரெக்டாக இந்த வளைவு வரைக்கும் தான் போடணும். வளைவு வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாதி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து போடணும். நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் போட்டாலே திரும்ப வந்து ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ பீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். 3 பீட்ஸ்க்கு இடையில இல்லை 2 பீட்ஸ்க்கு இடையில வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஃபேப்ரிக் லூப் போடாமல் 2 பீட்ஸ்க்கு இடையில சைடு ஸ்டிச் போட்டு கூட போடலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் வந்து கொஞ்சம் ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கலாம். வளைவு ஃபுல்லுமே நம்ம போட்டுக்கலாம். ஸ்டோன்லாம் ட்ரை ஆகிட்டு ஸ்டோனை சுற்றிலும் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். த்ரெட்டு வந்து கோல்டன் கலர் த்ரெட்டில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சிங்கிள் த்ரெட்டில் போடணும். சிங்கிள் த்ரெட்டில் போடுறப்ப தான் உங்களுக்கு வந்து த்ரெட்டு தெரியாமல் நீட்டாக இருக்கும். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்காதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப பிடிச்சி இழுத்தா ரொம்ப டேமேஜ் ஆயிரும். இந்த மாதிரி ஃபுல்லுமே நம்ம வந்து சுற்றி சுற்றி போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒன் சைடு வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டோம். இப்போ இந்த சைட்லேயே நம்ம போட்டுக்கலாம். நீடில் வந்து இந்த மாதிரி உள்பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்குள்ளே வந்து நான் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து உள்பக்கம் நீடில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ சுற்றி சுற்றி நம்ம போட்டுக்கலாம். பீட்ஸை சுற்றி கொண்டு வர்றது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோம் அதே மெத்தட் தான் இதுவும்.
இதே மெத்தடில் நம்ம வந்து எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்லாம் போட்டோம், 2 சைடுமே போட்டோம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த 3 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, பால் செயின் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ், இதை வந்து திரும்பங்க 3 லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம், பீட்ஸ்லாம் போட்டுட்டு காயின் போட்டுக்கலாம். காயின் வந்து லைட்டாக ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதை திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் வந்து லைட்டாகவே போட்டுக்கலாம், நம்ம இதில் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸ்டோனுக்கு மட்டும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோன்லாம் போட்டோம், ஸ்டோன் ட்ரை ஆகிட்டு இப்போ இந்த காயின் இருக்குல்லையே அது ஸ்டிச் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்டிச் போட்டால் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் போட்டிருக்கலையே இதை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். த்ரெட்டு நம்ம இதில் போடுறதுனால ரொம்ப இழுத்து போடாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைட் ஸ்டிச் போடணும். இப்போ இந்த காயினை சுற்றிலும் நம்ம வந்து நம்பர் 3 ஆன்டி பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். காயினை ஒட்டி நீடில் எடுத்துகிட்டு சுகர் பீட்ஸை ஒட்டியில் நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போட்டுறணும். நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேயும் நம்ம வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். ரைட் சைடில் ஒன்று இந்த மாதிரி வருது, கொஞ்சம் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைட் அப்படி போடாமல் கொஞ்சம் கிராஸில் போடணும். திரும்பவும் நீடில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது ரெண்டுக்கும் இடையில வந்து நீடில் எடுக்கணும். நம்ம இதில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம்.
இப்போ ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். பீட்ஸ் மட்டும் அங்கங்கே போட்டிருக்கேன். இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் இதுலேயும் நான் போட்டிருக்கேன். நெக்கை சுற்றிலும் போட்டிருக்கேன். அப்புறம் ஸ்லீவுக்கு வந்து இதே மெத்தடு தான். சேம் மெத்தடு பார்டர் மாதிரி போட்டுட்டு அங்கங்கே இந்த மாதிரி 3 பீட்ஸ் போட்டுருங்க. ரொம்பவே ஈஸி அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.